இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக மாஸ்க் தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மாஸ்க் தைக்கிறதுக்கு இதிலேருந்து அகலத்தில் 11, அதே மாதிரி உயரத்தில் 11, இந்த மாதிரி ஸ்கொயராக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை இப்படி ஒரு மடிப்பு மடிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு இப்படி மடிக்கணும். இந்த கார்னர்லேருந்து இந்த மடிப்பு பாகம் இங்கே இருக்குது இல்லை, இந்த கார்னரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதிலேருந்து 5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதிலேருந்து 5 இன்ச்சு, அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து 5 இன்ச்சு. இது ஃபுல்லுமே அளவு வச்சு இந்த இடத்துல ரவுண்டாக அப்படி போட்டுடணும். இந்த ரவுண்டு கரெக்டாக வரணுன்றதுனால கரெக்டாக எல்லா இடத்துலையும் 5 இன்ச்சு வர மாதிரி வச்சு இந்த ரவுண்டு போட்டோம். அடுத்தது அப்படி கட் பண்ணிடணும். அதை இதிலேருந்து 1 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சு இது ரெண்டுத்துக்கும் கிராஸாக இப்படி கட் பண்ணிடணும். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஷேப் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஷேப்பில் வந்துடும். இதிலேருந்து ஒரு தையல் போட்டுடணும். இல்லை தையலில் படாமல் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடணும் எல்லா இடத்துலையும். இந்த 2 தையலும் கரெக்டாக இப்படி வர மாதிரி வச்சுட்டு இதிலேருந்து ஒரு தையல், இங்கே ஒரு தையல் போட்டு முடிச்சிடணும். இப்போ இதை உள் பக்கமாக அப்படியே திருப்பி எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி எலாஸ்டிக்கு 2 பீஸ் கட் பண்ணிக்கணும். இதுலேருந்து உயரம் 6 இன்ச்சு வச்சுங்க. இப்போ இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி உள் பக்கமாக அப்படி மடித்து விட்டுடணும். மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக் எடுத்து இந்த கேப்பில் இப்படி வச்சிடணும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல வச்சுட்டு ரஃப் அடிச்சிடணும். அப்படியே தையல் போடணும். இதில் திருப்பி இந்த இடத்துல இதை அப்படியே பட்டையாக எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வச்சிடணும். இந்த மாதிரி பட்டையை அப்படி வரா மாதிரி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் மடித்து விட்டுடணும். அப்படி இப்போ இந்த மாஸ்க்கு 2 சைட்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம ஷேப் எடுத்து வந்ததில்ல, இந்த சைடு இப்படி மூக்கு பக்கம் வர மாதிரி வச்சிடணும். இப்போ அந்த மாஸ்க்கு ஸ்கொயராக இருந்தால் மட்டும்தான் வெட்டலாமா அப்படின்னாக்கா அப்படி இல்லை. இந்த மாதிரி நீட்டாக கிளாத் உங்கள்கிட்ட இருந்ததுனாலும் அதுலேயும் என்ன பண்ணிக்கலாம், இப்படி மடித்து போட்டுங்க. மடித்து போட்டுட்டு இதிலேருந்து 11 இன்ச்சு வர அளவுக்கு ஃபஸ்ட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து 11 இன்ச்சு இப்படி வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த துணி இன்னொரு மடிப்பு இப்படி மடிச்சுக்கணும். இப்போ இந்த சைடு 5.5 வந்துருச்சுது. அதே மாதிரி என்ன பண்ணணும், இங்கே மேல் பக்கமும் 5.5 இன்ச்சு வர அளவுக்கு இதிலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி
இப்போ இதில் என்ன பண்ணணும், அதில் செஞ்ச மாதிரியே தான் இதில் 5 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து 5 இன்ச்சு இப்படி வச்சுக்கணும். இப்போ இதிலேருந்து இப்படி கரெக்டாக 5 இன்ச்சு வச்சு இதில் மார்க் பண்ணிக்கணும். இப்படி இதுலேருந்து எல்லா இடத்துக்கும் 5 இருக்கான்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணணும். அதே மாதிரி இதில் ஒரு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து கிராஸாக ஒரு கோடு போட்டுடணும். ஒரு சைடு மடிப்பு பாகம் இருக்கணும் நமக்கு. இந்த இடத்துல வெட்டு பாகமாக இருக்குதுல்ல, இதில் என்ன பண்ணுறேன், 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஷேப் எடுத்துடணும். 1/2 இன்ச்சுக்கு இப்படி வச்சுட்டு இங்கேருந்து இப்படி ஷேப் எடுத்துடணும். வெட்டும்போது கரெக்டாக இந்த இடத்துல இப்படி போய் முடிஞ்சிடணும். இந்த இடத்துல நமக்கு 1 இன்ச் வச்சுருக்கிறோம்ல, இதில் கட் பண்ணக்கூடாது. இதுக்கு கீழேயே கட் பண்ணி முடிச்சிடணும். இப்போ இந்த மடிப்பு பாகம் இருக்கிறதுனால திரும்பவும் நமக்கு அந்த ரவுண்டு பாகம் வந்துடும். இப்போ இதில் என்ன பண்ணணும், இந்த இடத்துல தையல் அதில் எப்படி நம்ம செஞ்சோமோ அதே மாதிரி இப்போ நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா இதில் என்ன பண்ணிக்கணும், இப்படி திருப்பி வச்சுக்கணும். இது மாதிரி வச்சுட்டு அதே மெத்தட்லேயே தைச்சி முடிச்சிடுங்க. இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிறது நார்மல் சைஸுக்கு வச்சுருக்கிறோம். 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். இதுவே சின்ன பிள்ளைங்கள் போடணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறீங்க, 4.5 இன்ச்சு 4 இன்ச்சு சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த உயரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணோம்னாக்கா மாஸ்க்கு சைஸு கொஞ்சம் கம்மியாக சின்னதாக வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள்.